வணக்கம் நண்பர்களே. கொழுப்பு கட்டி லிப்போமா அப்படிங்கிற இந்த பிரச்சனையானது நிறைய பேருக்கு இருப்பதை இந்த ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் கமெண்டில் கேட்டிருக்கிறாங்க, அந்த லிப்போமா பற்றி ஒரு வீடியோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இந்த லிப்போமா அப்படிங்கிறது என்ன வகையானது, எந்த அளவுக்கு இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான சிகிச்சை அணுகுமுறைகள்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல லிப்போமா என்கின்ற கொழுப்பு கட்டி எப்படி உருவாகின்றது, எப்படி அது இருக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள, நம்ம தோலுக்கு உள்ள ஏற்படக்கூடிய ஒரு ரப்பர் மாதிரியான தன்மையை கொண்ட சிறு கட்டிகளை தான் நம்ம லிப்போமா அல்லது கொழுப்பு கட்டி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பை ஹெரிடிட்டியாக வரலாம். அப்பா அம்மா யாருக்கு அது இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து இவர்களுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரெண்டாவது, ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக அவங்களுக்கு நடக்கலை, கொழுப்பு கரைந்த சர்க்குலேஷனில் அவை பிரிவதில் சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் இதன் காரணமாக வரலாம். மூன்றாவது காரணம், ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்கள், ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் அந்த லிப்பிட்ஸை ஈர்த்துக்கிட்டு, தன்னகத்தை ஈர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட்டில் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி அவங்க செல்லுலேயே பை பர்த்தில் இருக்குது. ஃபேமிலியில் யாருக்கும் இல்லை, இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம். பட் பொதுவாக இதுக்கான டிஃபைன் காசேட்டிவ் ஃபேக்டர் இதுதான், இதனால தான் இது வருது அப்படிங்கிற எந்த ஆய்வுபூர்வமான தகவல்களும் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான். எங்கெல்லாம் இந்த லிப்போமா வரலாம், கொழுப்பு கட்டி வரலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய கை கால்கள், தொடைப்பகுதி, பின்னாடி இடுப்பு பகுதி, இந்த பேக் சைடில் மற்றும் வயிற்று தசைகளில் இந்த கொழுப்பு கட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நபர்களுக்கு 1-2 இருக்கும். நான் ஒரு சிலவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் 40 கட்டிக்கு மேலெலாம் பாடியில் இருக்கும். இது வலி மிக்கதாக இருக்கா, வலி மிக்கதாக இல்லையா அப்படிங்கிறது ஒரு அளவீடு ஒன்று இருக்குது. பொதுவாக இவை வலியை கொடுக்கறதில்ல, எந்த விதமான தொந்தரவுகளையும் இவை உண்டு பண்ணுவது கிடையாது. ஒரு சில நேரங்களில் மட்டுமே இந்த கொழுப்பு கட்டியானது லேசான வலி உண்டு பண்ணலாம். அது காரணம் என்னென்னா, இதனுடைய அளவு கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னா ஸ்கின்ல இந்த தோலை மேலே இழுக்கிறதுனால ஏற்படக்கூடிய பக்கத்தில் இருக்கிற திசுக்கள், அதில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ஒரு பெயின் வரலாம். இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மிக கம்மியானதாக லிமிட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இதுக்கு அவைலபிள். குறிப்பாக நேச்சுரோபதிக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கிறது உங்களுடைய லிப்பிட் மெட்டபாலிசம், இந்த கொழுப்பு கரையும் கூடிய ப்ராசஸை சரி பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். அதில் 2 வழிகள். ஒன்று, வயிற்றை சுத்தம் பண்ணுறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு பேதி சிகிச்சை எடுத்துக்கிட்டு, ஒரு பர்கேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம கோலன்ஸ், நம்மளுடைய உணவு மண்டலத்தை நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். இது 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்து கொண்டே வருவது நல்லது. உங்களுடைய டோட்டல் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நல்லா நடக்கும். கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்குது, தொடர் மலச்சிக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னா மலச்சிக்கலை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். நல்ல தினமும் திருப்தியாக கழிவுகள் வெளியேறக்கூடிய அளவுக்கு மலச்சிக்கலுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கொழுப்பு நிறைந்த பொருட்களை ஒருவேளை அதிகமாக நீங்கள் உட்கொள்பவராக இருந்தால் அதில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துடணும், குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நான்காவது, கொழுப்பு சம்பந்தமான பொருட்களை உட்கொள்ளும் பொழுது, ஒரு அசைவம் சாப்பிட்றீங்க அல்லது ஏதாவது சீஸ் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே குளிர்பானங்களை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கொழுப்பு உட்கொண்டதற்கு பிறகு குளிர்பானங்களும் உள்ளே போய் 2 ஒன்றா மிக்சப் ஆகும் பொழுது அதனுடைய டோட்டல் மெட்டபாலிசம் மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இதற்கு பதிலாக இந்த கொலஸ்ட்ரால் நிறைந்த எண்ணெய் உணவுகளையோ மாംச உணவுகளையோ எடுத்துக்கொள்ளும் பொழுது, எடுத்ததுக்கு பிறகு வெந்நீர் குடிப்பது சிறந்தது. இந்த தொடர்ச்சியாக அந்த மாதிரி வெந்நீர் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களோட கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்துக்கு தேவையான வெப்பம் அங்கே கிடைக்கிறதுனால சீராக இரத்தத்தில் பிரிவதை அது உறுதி செய்யும். இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து செய்து கொள்ளக்கூடியது. இந்த கொழுப்பு கட்டிக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக நிறைய சாய்ஸஸ் இதுக்கு இல்லாததுனால 2 மட்டும் நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஒன்று, மைதா பேஸ்ட். 1 ஸ்பூன் மைதா, அதற்கு பாதி அளவில் டர்மரிக், மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் கடையில் வாங்கினதாக இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக கொம்பு மஞ்சள் மாதிரி வாங்கி அதை நீங்களே அரைத்ததாக இருக்க வேண்டும். 1/2 ஸ்பூன் கொம்பு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவிற்கு, 1 பாகம் அளவிற்கு மைதா பவுடர். 2 நல்ல விளக்கெண்ணெயில், கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிற விளக்கெண்ணெயில் அல்லது ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயிலில் நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் பண்ணி இரவு படுக்கும்போது எங்கெல்லாம் கொழுப்பு கட்டியிருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது
இந்த சைஸ் ஆஃப் த லம்ப், இந்த எவ்வளோ சைஸ் இருக்குதோ அதோட அளவு வந்துட்டு கொஞ்சம் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த மஞ்சள் இருக்கிற குர்குமின் இது உங்களுடைய உள்ள அந்த ஸ்கின்குள்ளாக அவை ஊடுருவி சென்று கொழுப்பு கட்டியின் மீது சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது மைதாவில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி மைதா வந்து நல்ல இறுக்கி பிடிக்கக்கூடியது. ஸோ அப்போது அது என்ன பண்ண முடியும்னா மேலே வராமல் ஓரளவுக்கு உள்ள அழுந்தக்கூடிய அளவிற்கு ஒரு வேலை செய்யும். அதன் காரணமாக ஸ்கின்னில் வலி வராமல் ரொம்ப மேலே ப்ராமினெண்ட்டாக தெரியாமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். சில கேசஸில் நல்லா முழுவதுமே அந்த லிப்போமா தெரியாத அளவிற்கு ஒரு மாதத்தில் குறைஞ்சி ஸ்கின்னாகவே மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது தவிர உங்களுக்கு பெயினாக இருக்குது, லேசான பெயின் இருக்குன்னா அவ்வப்போது ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சுடு தண்ணி நல்லா ஹாட் வாட்டரை ஒரு காகித பையில் போட்டு எப்படி நம்ம கடைகள்லாம் டீ எப்படி நம்ம கட்டி கொடுக்குறாங்கல்ல, டீ சாம்பார்லாம் கட்டி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதை நாட் போட்டுட்டு அந்த கேரி பேக் ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு அந்த லிப்போமா மேலே ஒரு 10-15 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் வலி குறையும், அதனுடைய கன்சிஸ்டன்சி மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு தான் இதுக்கான ஹோம் ரெமெடி அவைலபிள். ட்ரீட்மெண்ட் உள்ளே தான் மருந்து சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா இஞ்சி லேகியம், சித்த மருத்துவ கடையில் இஞ்சி லேகியம் கிடைக்கும். இந்த இஞ்சி லேகியத்தை 5 கிராம் அளவிற்கு மட்டும் உணவுக்கு பின் ஒரு வேளை மட்டும், குறிப்பாக மதிய உணவில் எடுத்துக்கோங்க. காலையோ நைட்டோ வேண்டாம். சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிக் பர்னிங், தொண்டை எரிச்சலை கொடுக்கலாம். ஸோ அதனால் மதிய உணவுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு 5 கிராம் அளவிற்கு மட்டும் இஞ்சி லேகியம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதும் புதிய கட்டிகள் வராமல் பாதுகாப்பதற்கு ஒரு ப்ரிவென்டிவாக இது அமையும். டைஜஷன் சரியாக நடக்கலைன்னா அஷ்டச்சூர்ணம் அப்படிங்கிற மாத்திரை நீங்கள் மெடிக்கலில் வாங்கி நீங்கள் அஷ்டச்சூர்ணத்தை ஒரு அரை டேப்லெட் மட்டும் காலையில் அரை மாத்திரை, ராத்திரிக்கு அரை மாத்திரை உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரதும் உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கேஸ் ஃபார்ம் ஆகிறது, கழிவுகள் வெளியேறாமல் அந்த டைஜஸ்டிவ் ஃபேட் டைஜஷன் சரியாக நடக்கலைன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த அளவுக்கு தான் நம்ம ரெமெடியாக பண்ணிக்க முடியும். இதை தாண்டி எப்போ சார் நான் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இதெல்லாம் செஞ்சும் எனக்கு பெயின் அப்படியே இருக்குது, எனக்கு வலி கொடுக்குது அப்படின்னா மட்டும் போய் நீங்கள் மருத்துவரை சந்திக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி ஹோம் ரெமெடி மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த கொழுப்பு கட்டி ஆபத்தானதான்னு கேட்டிங்கன்னா 95% இந்த கொழுப்பு கட்டி ஆபத்தானது கிடையாது. இது எந்த விதமான காம்ப்ளிகேஷனுக்கும் வழிவகுக்காது, பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அது உங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நீங்கள் அதை தொந்தரவு பண்ணாமல் விட்டு விடலாம். வலியை கொடுத்தாலோ அல்லது அந்த கட்டியினுடைய அளவு வேகமாக பெருசாகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் போய் மருத்துவரை சந்தித்தால் போதுமானது. இதற்கான சர்ஜிக்கல் ஆப்ஷன், அறுவை சிகிச்சைகள் வழிமுறையில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரிமூவல் இருக்குது. அந்த கொழுப்பு கட்டி ரிமூவ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள் இருக்குது. ஏன்னா தோலுக்கு உள்ளே தான் இருக்குது, உள்ள உறுப்புகளுக்குள்ளேயோ ஒரு இரத்த குழாய்க்குள்ளேயோ அது இல்லை. அப்படிங்கிறதுனால ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் உங்கள் அறுவை சிகிச்சை மருத்துவரையும் அணுகலாம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது, அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கையிலையோ எங்கேயோ எனக்கு பார்க்குறதுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுது, எனக்கு ரிமூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அணுகலாம். இந்த அளவுக்கு தான் கொழுப்பு கட்டியை நம்ம பாவிக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். செய்யுங்க. கரெக்டாக இந்த 3-4 ரெமெடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கொழுப்பு கட்டி இருக்கின்ற நபர்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா, அவ்வப்போது சர்க்கரையின் அளவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் டெஸ்ட், ரத்த கொழுப்பின் அளவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மேலே இருக்க மாதிரியே உள்ள ரத்தத்துக்குள்ளே கொழுப்பின் அளவு மிகுதியாக இருந்தாலும் அதுதான் உள்ளுறுப்புகளுக்கு ஏதேனும் பாதிப்புகளை விளைவிக்கக்கூடும். அதனால் அந்த டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அது நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்து, நார்மலாக இருக்குது அப்படின்னா விட்டுறலாம். எல்லாவற்றுக்கும் மேலே ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு அல்லது நல்ல ஒரு 40-45 நிமிஷம் நல்லா களைப்படைகிற மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சிகளையோ விளையாட்டோ ஜிம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு பெருமளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவையெல்லாம் தான் கொழுப்பு கட்டியின் மீது நம்ம பேச முடியக்கூடிய அளவிற்கான தகவல்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கொழுப்பு கட்டியின் மீது பயமே வேண்டாம். அதற்கான பெரிய அளவில் ஒரு மருத்துவ செலவுகள் தேவைப்படாத ஒரு பிரச்சனை தான் அந்த லிம்போமா அப்படிங்கிற இந்த கொழுப்பு கட்டி. பயன்படுத்துங்கள். சேனலில் அல்சர் சம்மந்தமாக, சக்கரவியாதி சம்மந்தமாக நிறைய ப்ரிவென்டிவ் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சேனலையும் வீடியோவையும் பிறருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் வளமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.